ஹலோ! இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறது மணத்தக்காளி கீரைய வச்சு ஒரு கடையல். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம் வாங்க. இதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. பருப்புல போடுறதுக்காக மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், 1 கப்பு பாசிப்பருப்பு. இதுக்கு மணத்தக்காளி கீரைய நான் எடுத்திருக்கேன். இந்த கீரையில பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல பூ இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன காய்கள் இருக்கும். இத பார்த்து ஐடென்டிஃபை பண்ண தெரியாதவங்க, சரியான கீரைய பார்த்து வாங்குங்க. இது இல்லாம, இதுக்கு ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு 8 பல்லு பூண்டு. இது கூடவே தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெயும், காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயும் எடுத்திருக்கேன். ஆனியன வந்து 2 விதமா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசு பெருசா ஒரு ஆனியனும், கொஞ்சம் சின்ன சின்னதா ஒரு பாதி ஆனியனையும் கட் பண்ணியிருக்கேன். இப்ப மணத்தக்காளி கீரைய எடுத்து, அதோட இலைகள மட்டும் இந்த மாதிரி பிரிச்சு பவுல்ல போட்டுக்கோங்க. இது கூட பூவையும் போடலாம். காய் மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. 1, 2 காய்கள் இருந்தா பரவால்ல. எல்லா காயும் போடணும்னு அவசியம் இல்ல. இப்ப இதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆயிருச்சு. இந்த மணத்தக்காளி கீரையும் நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு சின்ன குக்கர் எடுத்துட்டு, நான் எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பு அதில போட்டு, ஒரு 3, 4 தடவ அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி எடுத்துக்கோங்க. இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த பெருங்காயம், மஞ்சத்தூள், சீரகம் இது எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப ஒரு தக்காளி அத முழுசாவே அதில போட்டுக்கிறேன். எடுத்து வச்சிருந்த 8 பல் பூண்டையும் இப்ப இது கூட சேர்த்துக்கிறேன். 2 விதமா கட் பண்ணி வச்சிருந்த ஆனியன்ல, இந்த பெருசு பெருசா கட் பண்ணியிருந்த ஆனியன இந்த பருப்போட சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, பருப்பு நல்லா வேகும். உடம்புக்கும் இது நல்லது. குளிர்ச்சி. இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குக்கர நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வச்சுர்றேன். இப்ப பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப ஒரு கடாயில இத வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பருப்பு நல்லா சூடா இருக்கணும். இந்த சமயத்துல நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருந்த மணத்தக்காளி கீரையும் இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இத ஸ்டவ்வுல வச்சுட்டு, இந்த கீரையெல்லாம் வந்து லைட்டா அந்த பருப்புக்குள்ள மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பருப்பு ரொம்ப கெட்டியமா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா, இதுல வந்து ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப் இந்த டைம்ல நான் இதுக்கான தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் இங்க கல் உப்பு யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு ஹேண்ட் மிக்ஸர் வச்சுட்டு, இத நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டா கீரைய பிளெண்ட் பண்ணிறாதீங்க. இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இலை தெரியணும். அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஒரு சின்ன பேன்ல நான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்க வந்து நெய் வேணும்னா கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த வெங்காயம், வடகம், கடுகு, உளுந்த பருப்பு, பெருங்காயம். இது எல்லாமே வந்து எண்ணெயில போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்றேன். இப்ப ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப கடுகெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. உளுந்த பருப்போட நிறம் வந்து மாறிடுச்சு. இந்த டைம்ல அந்த பொடியா நறுக்கி வச்சிருக்க ஆனியன இது கூட சேர்த்துக்கிறேன். ஆனியனும் இப்ப நல்லா வணங்கிருச்சு. ஏற்கனவே கடைஞ்சு வச்சிருந்த கீரையில இந்த தாளிப்ப அதில சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். மணத்தக்காளி கீரை கடையல் ரெடி ஆயிருச்சு. இது ஒயிட் ரைஸோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ.